உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இட்லி ஊற்றி காட்டுறேன். என்ன இட்லி ஊற்றுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கலாம். ஆனால் நான் என்ன இட்லி ஊற்ற போகிறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அந்த மாவு மட்டும் நல்லா கலக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி எப்பயும் போல் இட்லி குண்டா வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிடணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு பிளேட்டாக ஏதோ உங்களுக்கு தேவையான எது அதை வச்சுருங்க. வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எப்படி அது மேலே அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு லைட்டாக சூடாகிடுச்சு இல்லையா, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அதை அப்படியே மூடி போட்டு இது என்னென்னா ஒரு கரண்டி வச்சு நம்ம குத்தி பார்ப்போம். மாவாக தான் இருக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் வேகணும். உங்களுக்கு ஏன் இந்த விபரீதம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னு எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க. அதனால நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். அந்த இட்லியை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆக போகிறேன் எனக்கு தெரியல. எங்கள் அக்கா பண்ண வேலை, நான் வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்போ ஒரு வழியாக பார்ப்போம் எப்படி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. வெந்துருச்சுப்பா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இட்லியை இந்த சைடு எடுத்து விட்டுட்டு ஒரு அப்படி கவுத்தணும். அப்படியே கவுத்தி சுடுது. நான் இந்த இட்லி மாவு வச்சு கொட்டினா நடுவில் வேகவே இல்லை. இங்கே பாருங்க, பாதி மாவு அப்படியே இருக்குது. இந்த லட்சணத்தில் நான் இட்லி செஞ்சுருக்கேன். என்னடா பண்ணுறது சுதர்சனா? சுமதி சொல்லிச்சுடா, சுமதி போய்மா இந்த மாதிரி ஒரு இட்லி செய்ய நீன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஒரு ஃபோன் வர பண்ணிக்கிட்டா. லாஸ்ட்டாக அப்படி செஞ்சு அப்படி வந்துச்சுடா. குண்டா இட்லின்னு சொல்லிட்டு குண்டாவில் இருந்து இட்லி செஞ்சா இந்த நிலைமையில் வந்துச்சு. ஆனால் பாதி இட்லி வெந்துருச்சு சூப்பராக. பாதி இட்லி தான் கொஞ்சம் மாவுலாம் 45 ரூபா கொடுத்து ஒரு மாவு கிடைக்காங்க. எங்கள் அப்பா சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா வேண்டாம், இட்லி குண்டாவில் செய்ய, இந்த இட்லி இப்படியே ஊற்றி செய்யுன்னு சொல்லி இந்த குண்டாவில் சொல்லிச்சு. நானும் அதை நம்பி கிட்டத்தட்ட 1/2 hour டைம் வேஸ்ட் பண்ணி இந்த இட்லியை வந்து இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சேன். பார்த்தா பாதி இட்லி வந்துச்சு. பாதி இட்லியில் மாவு தான் வந்துச்சு. ஒரு குண்டாவில் பாதி இட்லி வந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த என்ன செய்ய தெரியாமல் நான் வந்து இட்லி உப்புமா செய்யலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். என்ன பண்ணுறது, செஞ்ச மாவு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இட்லி உப்புமா செய்வேன். இந்த வேகாத இட்லி இருக்கு இல்லையா, அந்த வேகாத இட்லி எல்லாம் எடுத்து அப்படி இருக்கிறேன். எப்படி அதை வச்சு வேக வரும். இப்படியாவது வெந்துடலாம் சொல்லிட்டு சரியா. எல்லாத்தையுமே வேக வச்சுக்கலாம். இந்த வேலை தேவையா எனக்கு? தேவையா இந்த வேலை தேவையா? பாடா தேவையில்லாத வேலைலாம் செய்யாதுங்கப்பா. எதுவுமே செஞ்சோம்னா அவ்வளோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நல்லா வேகிறோம். இதெல்லாம் ஃபைனல் அவுட்புட் குண்டா இட்லி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இட்லி உப்புமாவாக ஆயிடுச்சு. ஓகே, இதே போல் வந்து நீங்கள் யாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து எப்படி அதனுடைய கான்செப்ட் அப்படின்றத வந்து நான் சொன்னேன் இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அக்கா செஞ்சபோது சூப்பராக வந்துச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு நல்லா வரல. அதனால் நான் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு விபரீத வாசையை வந்து எடுக்க மாட்டேன். நீங்கள் வேணுன்றவங்க ட்ரை பண்ணிப்போங்க, வேணான்றவங்க விட்டுருங்கப்பா. என்னால் முடியல. இன்றைக்கி போதும்னு ஆயிடுச்சு இந்த இட்லி உப்புமாவை கிளறதுக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.